SQL vs NoSQL அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? இருங்க, இப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் டேபிள், வேவ், ப்ரொசீஜர், இது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்கீமான்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ஸ்கீமாஸ், அதாவது ஸ்ட்ரக்சர், அதை டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். SQL டேட்டாபேஸ் அப்படின்னா இட் ஸ்டோர் டேட்டா இன் ஸ்ட்ரக்சர்ட் டேபிள் வித் ஃபிக்ஸ்டு ஸ்கீமாஸ், அதாவது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். SQL டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் MySQL, PostgreSQL, Oracle, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். NoSQL டேட்டாபேஸ் ஃப்ளெக்சிபிளாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், அதாவது இட் ஹேண்டில்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் செமிஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஓகே, இது வந்து JSON ஃபார்மேட்டில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணும். NoSQL டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் MongoDB, Redis, இந்த மாதிரியான டேட்டாபேஸ். சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது NoSQL டேட்டாபேஸ், அண்டு பேங்கிங் அப்ளிகேஷன்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது SQL டேட்டாபேஸ். SQL பெட்டர் ஃபார் காம்ப்ளெக்ஸ் queries, NoSQL பெட்டர் ஃபார் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஸ்பீடு. ஃபைனலி, என்னதான் ஸ்கீமா SQL ஃபிக்ஸ்டு, NoSQL ஃப்ளெக்சிபிள்னு இருந்தாலும் ஸ்பீட் அண்ட் ஸ்கேலபிலிட்டியில் NoSQL தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.